Hey guys, welcome back to Data Coaching. நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, பைத்தான் எல்லாமே லேர்ன் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஜாப் இல்ல. ரெஸ்யூம் அனுப்பி டயர்ட் ஆயிட்டீங்க. ஸ்டில் நோ கால்ஸ், நோ இன்டர்வியூ. யூ ஆர் ஸ்டக். வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு திங்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். பண்ற எல்லாமே பண்ணிட்டேன் ஆனாலும் ரிசல்ட் இல்லை, என்னதான் ஏன் மேல தப்பு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நிறைய பேர் நினைக்கலாம், நான் நிறைய கோர்சஸ் படிச்சு என்னோட மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனா. நிறைய பேரை நான் பாக்குறேன் லிங்க்டின்ல அவங்களுக்கு டிசிஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு, இன்ஃபோசிஸ்ல இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் வருது. பட் இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் சான்சஸ் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் எந்த கால்ஸ் வருது, அந்த மாதிரி திங்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், பிகாஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் பண்ற டைம்லயே அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஆக்சுவலி இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலுமே அது ஒரு பிசினஸ்க்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கம்பெனிஸ் வந்து தே டோன்ட் ஜஸ்ட் ஹையர் த டூல் எக்ஸ்பர்ட்ஸ், தே வாண்ட் த ப்ராப்ளம் சால்வர்ஸ். யார் வந்து உண்மையான ரா டேட்டாவை செக் பண்ணி, மெஸ்ஸி டேட்டாவை செக் பண்ணி அதுல இருந்து பிசினஸ் இன்சைட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வந்து கம்பெனி ரியல் வேல்யூவா எடுத்துக்குது. உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சார்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கம்பெனி பாக்குறது கிடையவே கிடையாது. சோ நீங்க டூல்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. யூ ஹேவ் டு பி an insight taker plus ஸ்டோரி டெல்லர். சோ அப்ப இதுக்கு சொல்யூஷன் தான் மேம் என்ன, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 5 ஸ்டெப்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, சோ யூ ஹேவ் டு டூ a real world projects. அதுலதான் உங்களோட பிராக்டிகல்ஸ், நீங்க எப்படி ஒரு பிசினஸ் ப்ராப்ளம சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத உங்களால டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களோட டெக்னிக்கல் டாஸ்க மட்டும் நீங்க காமிக்க போறது கிடையாது. சோ நீங்க ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டேட்டா செட்லயோ இல்லனா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் டேட்டா செட்லயோ ஒர்க் பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல கீ என்ன அப்படின்னா, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு பிசினஸ் என்ன ஃபேஸ் பண்ணுது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னா, அவங்க இப்ப ஆட் ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரி ஆட் கேம்பெயின்ல அவங்களுக்கு அதிகமான ரெவென்யூ வரும் அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு கஸ்டமரோட சர்ன் என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்போ அவங்களோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் ஷோயிங் தட் நீங்க எனக்கு இந்த இடத்துல நான் வந்து என்னோட டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுக்க போறது கிடையாது, ஐ எம் கோயிங் டு சால்வ் யுவர் பிசினஸ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எப்படி மேம் என்னால பண்ண முடியும், நான் இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணல, அப்புறம் எப்படி மேம் இந்த ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, you have to pick a domain. அது மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஃபினான்ஸா இருக்கலாம், ஹெச்ஆரா இருக்கலாம். பட் அந்த டொமைன் வந்து டேட்டால இருந்து இன்சைட் தேவைப்படக்கூடிய ஒரு டொமைனா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப மார்க்கெட்டிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேம்பெயின்ஸ்லயோ கஸ்டமர்ஸ் பிஹேவியர்ஸ்லயோ தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எம்ப்ளாயியோட ரிட்டென்ஷன் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எம்ப்ளாயியோட சாட்டிஸ்பாக்சன் என்ன அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க டொமைன் பிக் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து ரியல் டேட்டா செட்ஸ். நீங்க கம்பெனில ஒர்க் பண்ண போறது கிடையாது, அப்ப எங்க இருந்து உங்களுக்கு இந்த ரியல் டேட்டா செட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரீலி அவைலபிள் ஆன் த பிளாட்ஃபார்ம் லைக் காகுல்ல அவைலபிளா இருக்கு. நிறைய வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குரிய டேட்டா செட்ஸ் அங்க இருக்கு, நீங்க அங்க இருந்து டேட்டா செட்ஸ் எடுத்துக்கலாம். தென் we have some government websites like data.gov. இந்த இடத்துலலாம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேரியஸ் டாபிக்ஸ்ல உங்களுக்கு நிறைய டேட்டா செட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃப்ரம் தேர் யூ கேன் டேக் யுவர் டேட்டா செட்ஸ். ஸோ டேட்டா செட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த டேட்டா செட்டை பார்த்துட்டு புரியல அப்படின்ட்டு யூ ஜஸ்ட் டோன்ட் பிளே வித் தட். டேட்டா செட்டை நல்லா கவனிங்க, திங்க் பண்ணுங்க, வாட் இஸ் அ பிசினஸ் கொஸ்டின் டஸ் திஸ் ஹெல்ப் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இல்லைன்னா ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டடான டேட்டா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல கஸ்டமரோட சன் பிஹேவியரை எப்படி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பாஸ்ட் பிஹேவியர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பாஸ்ட் பிஹேவியர்ஸ்ல இருந்து எப்படி ஃபியூச்சரா அவங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பிசினஸ் சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, ஜஸ்ட் பல சார்ட்ஸ் கம்பைன் பண்ண ஒரு டேஷ்போர்டா இல்லாம ஒரு பிசினஸ் சொல்யூஷனாவே இருக்கணும். ரியல் டேட்டா கண்டிப்பா ரொம்ப மெஸ்ஸப்பா தான் இருக்கும், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும், அவுட்லேயர்ஸ் இருக்கும், டூப்ளிகேட்ஸ் இருக்கும், எக்ஸெட்ரா இட் வில் பி தேர்.
ஸோ இது எல்லாமே உங்களோட டேட்டா கிளீனிங் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேன்சியான டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்காதீங்க. மேக் ஷியோர் யுவர் ஃபைண்டிங்ஸ் ஹவ் ரியல் வேர்ல்டு இம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ரியல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது மூலமா யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஷோயிங் தட் யூ யூஸ் அ டூல்ஸ் லைக் எக்ஸல், பவர் பிஐ. நீங்கள் அவங்க கிட்ட வந்து you know how to take a data driven decision அப்படின்றத அவங்க கிட்ட காமிக்கிறீங்க. அது எப்படி அவங்களோட பிசினஸ் அவுட்கம்க்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றதையும் நீங்க காமிக்கிறீங்க. So this is going to be your step 1. Step number 2 என்ன அப்படின்னா explain your thought process. அதாவது ஒரு டேஷ்போர்டோ இல்லைனா ஒரு டேட்டா மாடல்ஸ் மட்டும் கிரியேட் பண்றது கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட். ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா என்ன மாதிரி? யூ நீட் டு எக்ஸ்பிளைன் ஹவ் யூ அரைவ் அட் யுவர் இன்சைட்ஸ். அதாவது இப்போ நீங்க கிரியேட் பண்ணிருக்க இந்த டேஷ்போர்டுக்கு எப்படி நீங்க வந்தீங்க, அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தீங்க, அந்த உங்க டிசிஷனுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷனை நீங்க என்ன மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக உங்களோட டேட்டாவை இந்த ஒரு பர்டிகுலர் வேல நீங்க கிளீன் பண்ணிருக்கீங்க, என்ன நீங்க டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ்ல லேர்ன் பண்ணீங்க, எப்படி நீங்க இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டேஷ்போர்ட் விஷுவலைசேஷன்ஸ் வந்து உங்களோட டிசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க ஸ்டோரி டெல்லிங்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இதை கம்ப்ளீட்டா ஒரு நம்பர்ஸாவோ இல்லாம ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா நீங்க அவங்களுக்கு கன்வே. ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ்ல இருந்தே அவங்க ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கும் ஒரு ரியல் வேல்யூ டு த பிஸ்னஸ்க்கும் நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டிஃப்ரென்ஸை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். ஓகே மேம், பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, பட் அந்த பாயிண்ட்ஸ்ல என்ன மேம் சொல்றது? லைக் எதுக்காக நீங்க இந்த வேலை வந்து கிளீன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க மேம், அதுல என்ன மேம் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு டேட்டா கிளீனிங் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிருப்பீங்க, இல்லைனா மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி எக்ஸெட்ரான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. பட் நீங்க ஐ ஹாவ் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ், ஐ ஹாவ் ஹேண்டில் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இப்படி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தெம். நான் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணேன், பிகாஸ் எதுக்காக நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் ஸ்கியூ மை ரிசல்ட். என்னுடைய எங்கெங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணேன். எதை வச்சு ஃபில் பண்ணேன்? வித் அ மீன் வச்சு நான் ஃபில் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா பயாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபில் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் என்டையர்லி சேஞ்ச் த வே தட் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங். இப்போ நீங்க எக்ஸ்ப்ளோரிங் ஃபேஸ் அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நான் வந்து ஒரு டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அன்கவர் ஆயிருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து டேட்டாவை பார்த்து Q2 சேல்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ இந்த டேட்டாவை பார்த்துட்டு இருக்கும் போது Q2 அதாவது Q2 சேல்ஸ் பார்க்கும் போது நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஷார்ப் டிக்ளைன்ஸ் இந்த சேல்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதையும் லாஸ்ட் இயரும் இந்த இயரும் கம்பேர் பண்ணும் போது நிறைய அங்கே டிக்ளைன்ஸ் இருந்தது. அப்போ நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது கம்பெனிஸ்க்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்க ரியல் பிசினஸ் ப்ராப்ளம் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷனா தான் நான் வந்து விஷுவலைசேஷனோ இல்லைனா ஒரு மாடலோ கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ல கொண்டு வரணும். ஸோ நீங்க இங்க எதுக்காக ஒரு கிராஃப் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் கிளியரா சொல்லணும் அவங்கள்ட்ட. லைக் இந்த இடத்துல வந்து நான் லைன் கிராஃப் யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்காக அப்படின்னா சேல்ஸ் ட்ரெண்டை காமிக்கிறதுக்காக. இந்த சேல்ஸ் ட்ரெண்டை நான் லைன் கிராஃப்ல ஷோ பண்றது மூலமா எனக்கு எவ்வளோ growth இருக்கு, எவ்வளோ டிக்ளைன்ஸ் ஓவர் த டைம் இருக்கு அப்படின்றத கிளியரா என்னால சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் லைன் சார்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத நீங்க கிளியரா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த விஷுவலைசேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் வாட் த இன்சைட் மீன் ஃபார் தேர் பிசினஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசன் டைம்ல இந்த டேட்டாவோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பீக்ல இருக்கு. அதனால மார்க்கெட்டிங் டீம்ஸ் வந்து ஒரு டார்கெட்டட் ஆட்ஸ் அந்த டைம்ல வந்து இன்னும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஐடியாஸ் நீங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ரொம்ப டெலிபரேட்டா இன்டென்ஷனலா அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அவங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும்ட்டு இல்லாம வித் பர்பஸ் கிளியர் கனெக்ஷன்ஸ் டு த பிசினஸ் நீடோட நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத அவங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்டெப் நம்பர் 3, கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இட் இஸ் அ டிஜிட்டல் ஷோகேஸ். நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ், ஒர்க் ப்ராசஸ், ரிசல்ட் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ உங்களோட ரெஸ்யூமை நீங்க ஆன்லைன்ல வச்சிருக்கிறத விட கிரியேட்டிங் அ
போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இட்ஸ் மோர் தென் தட். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மூலமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத காமியும். ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு இப்போ ரெஸ்யூமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியும் இதெல்லாம் சொல்றதை விட இந்த போர்ட்ஃபோலியோ மூலமா நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத உங்களால காமிக்க முடியும். ஸோ ஒரு கம்பெனி கேண்டிடேட்க்கு சர்ச் பண்ணும் போது தே டோன்ட் ஜஸ்ட் சர்ச் ஃபார் த சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன சர்டிபிகேட் படிச்சிருக்கீங்க அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தே வாண்ட் த ப்ரூஃப் ஆஃப் யுவர் ஒர்க். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வரும்போது தான் இங்கே நீங்கள் வெல் ஸ்ட்ரக்சர்ட் கிளியர் அசசபிள் போர்ட்ஃபோலியோவில் உங்களோட எல்லா ப்ராஜெக்டையுமே அப்லோட் பண்ண முடியும். திஸ் வில் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களிருந்து நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகி காமிக்க முடியும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்குரிய பிளாட்ஃபார்ம் டிசைட் பண்ணணும். மேபி அது கிட்ஹப்பாக இருக்கலாம், லிங்க்டின்னா இருக்கலாம், பர்சனல் வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கோடிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐடியலி கிட்ஹப் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ். ஸோ அங்கே உங்களால் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ண முடியும், மாடல்ஸ், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிட்ஹப்ல பண்ண முடியும். லிங்க்டின் அப்படின்னா ஸோ இங்கே உங்களால் உங்களோட ப்ராஜெக்டை டைரெக்டாக ஒரு போஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஈவன் த ஃபீச்சர் செக்ஷனில் உங்களோட பெஸ்ட் ஒர்க்கை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். பர்சனல் வெப்சைட் அப்படின்னா இட் இஸ் மோர் லைக் அ பர்சனலைஸ் டச். நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட் லைக் வேர்ட்பிரஸ், விக்ஸ், ஸ்கொயர் ஸ்பேஸ் இதுல எல்லாம் உங்களுடைய பர்சனல் வெப்சைட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஒரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் ஷோ பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் த கம்பெனி தே வாண்ட் டு சி தட் யூ சால்வ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் கூட இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஃபினான்ஸ் நீங்கள் காமிக்கலாம், ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஹெச்ஆர் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸில் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு ஷோ பண்ணலாம். டேஷ்போர்டு அப்ளை பண்ணுறது இல்லைனா நோட் புக்கில் என்னோட ஸ்கிரிப்ட் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, என்ன இன்சைட்ஸ் நீங்கள் அதுலேருந்து கெயின் பண்ணீங்க, உங்களோட கம்ப்ளீட் தாட் ப்ராசஸையுமே நம்ம ஸ்டெப் 2ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் பவர் பிஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணேன். அங்கே வந்து சேல்ஸ் ட்ராப் வந்து இந்த ஆஃப் சீசன்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி வேலை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சேல்ஸ் 15 to 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எப்பயுமே இதை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இட்ஸ் அ லிவிங் டாக்குமெண்ட். உங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸோ இல்லைனா நீங்கள் நியூ டூல்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க, நியூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு நியூ டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களோட க்ரோத்தை ஷோ பண்ணும். ஸோ இட்ஸ் அ ஈஸி வே டு ட்ராக் யுவர் ப்ராசஸ். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத எப்பயுமே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டெப் நம்பர் 4 இஸ் ப்ராக்டிஸ் ஸ்டோரி டெல்லிங். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வச்சு தட் மச் யூ ஆர் ட்ரூலி இம்ப்ரெஸ் யுவர் கம்பெனிஸ். ஒரு நம்பர்ஸோ கிராஃப்ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்றது மேட்டர் கிடையாது. அந்த நம்பர்ஸ் என்ன, அது எப்படி பிசினஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றத மேட்டர். மேம் இந்த ஸ்டோரி டெல்லிங்னா எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பர்டிகுலர் மந்த்ல வந்து there is a spike in the sales. நீங்க வந்து அவங்க கிட்ட ஸ்டோரியா சொல்லும் போது எதுக்காக அந்த ஸ்பைக் இருக்கு, லைக் அந்த டைம்ல ஒரு சீசனல் ப்ரமோஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் சீசனா இருக்கலாம். ஸோ எதனால அந்த இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்றத ஒரு ஸ்டோரியா சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது உங்களோட டேட்டா வந்து ரொம்ப ஆக்ஷனபிளாக ஆகும். இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு ப்ராசஸ் வேணும். அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் ப்ராப்ளமோட ஸ்டார்ட் பண்ணணும். டைரெக்டாக உங்களோட டேட்டாக்குள்ளே போயிட்டு பிஸ்னஸ் கொஸ்டின்ஸ் அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லாமல் எப்பயுமே பிஸ்னஸோட கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றதோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டீம்ஸ் வந்து எதுக்காக லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட சேல்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் சேலஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் தி பிஸ்னஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட், உங்களோட டேட்டா ஜேர்னியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த ஜேர்னி ஆஃப் த டேட்டாவில் உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் எப்படி வாக் த்ரூ பண்ணீங்க அப்படின்றத சொல்லணும். அதாவது நீங்கள் இந்த டேட்டாவில் என்ன பண்ணீங்க, க்ளீன் பண்ணது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது, அனாலிசிஸ் பண்ணது, அதுலேருந்து நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வாட் இட் டஸ் ஃபார் த பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி அதோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரமோஷனல் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அங்கே நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ண. அப்போ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஓ அப்போ இந்த இடத்துல தான் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா,
இது வந்து 1 இயர் 2 இயருக்கு வந்து அவங்களுக்கே தெரியும். பட் ஃபார் த பாஸ்ட் 15-20 இயர்ஸ்க்குன்னும் போது அந்த பிசினஸே அவங்க மறந்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணி சொல்லும் போது கிளியரா எந்தெந்த டைம்ல வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை நம்ம திருப்பி பண்ணலாமா அப்படின்றது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரியை நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். டேட்டா விஷுவல்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிராஃபை பிக் பண்ணாம பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத கிளியரா சொல்லுங்க. கீ இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுங்க. எவ்ரி டீடைல்ஸ் ஆஃப் த டேட்டா வந்து எல்லா ஆடியன்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்க ஃபோக்கஸ் அந்த கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டோரி டெல்லிங்ல இம்பார்ட்டன்ட் ஏரியா தான். ஈவன் நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற இந்த ஒரு ஏரியாவை கண்டிப்பா நீங்க கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா connect with the people. See, actually இந்த networking, connecting with professional அப்படின்றதே ஒரு crucial-ஆன part of this area. நம்ம just job apply பண்றோம், உங்களை வந்து விசிபிளா காமிக்கிறோம், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்றது இங்க கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஒரு you have to build a relationship. ஸோ அதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் நீங்க எல்லாமே நான் பண்ணிட்டேன் மேம், நான் ஜஸ்ட் ஐ வில் சிட் பேக் அண்ட் வெயிட் ஃபார் த ஜாப்ஸ் டு கம் அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க எப்பயுமே ஆக்டிவா யூ ஹாவ் டு கனெக்ட் வித் த பீப்புள் ஹூ கேன் ஹெல்ப் யூ இன் யோர் கேரியர். அதாவது டேட்டா கம்யூனிட்டியோ இல்லைனா இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலோ இல்லைனா பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸோட எப்பயுமே ஒரு கனெக்ஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட உங்களுடைய ஒர்க்கை காமிச்சு ஃபீட்பேக் கேட்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் உங்களை ஒருத்தவங்க நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாபுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் லிங்க்டின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனலுக்குமே வந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன் மேம், கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேன், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். லிங்க்டின் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் அதுல இருக்காங்க. ஸோ அங்க நீங்க உங்களோட ப்ராஜெக்டை ஷேர் பண்ணுங்க. இன்சைட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணும் போது அதுக்கு ரிலேட்டடான பீப்புள் தே வில் ஸ்டார்ட் என்கேஜிங் வித் யூ. உங்களோட போஸ்ட் கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூ வில் கெட் அ பீப்புள்ஸ். அப்படி உங்ககிட்ட பீப்புள்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு ஆஸ்க் தேம் அபவுட் அ ஃபீட்பேக். ரெகுலராக நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணணும். லைக் உங்களோட ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணுறது, இன்சைட்ஸ், இல்லைனா அது ரிலேட்டடாக ஏதாவது ஆர்டிகல்ஸ் நீங்களே எழுந்து இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணணும். ப்ரொஃபஷனலோட கனெக்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுங்க. லைக் ஹையரிங் மேனேஜர்ஸ் இல்லைனா உங்களுக்கு கெரியர் அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணலாம். பட் அவங்க கிட்ட கோல்டு மெயில் கொடுத்து டைரெக்டாக மேம் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை அவங்க நோட் பண்ணுற மாதிரி ரெகுலராக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக தே வில் கெட் நோட். கண்டிப்பாக அவங்க உங்களை நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் லாட் ஆஃப் டேட்டா கம்யூனிட்டிஸ். இது எல்லாமே ஆன்லைன்ல வேற டேட்டா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்தக்கூடிய நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. லைக் காகிள் இருக்கு, ரெட்டிட் இருக்கு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்கு, ஈவன் லோக்கல் டேட்டா மீட்டப்ஸ் கூட நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேளுங்க. நிறைய இன்சைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் கேட்டு கொலாபரேட் பண்ண ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோ இட் டு யுவர் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸோ உங்கள் மென்டர்ஸ் கிட்டயோ காமிங்க. அவங்க கிட்ட லிங்க்டின் மூலமாவோ யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் தியர் மெயில். ஜஸ்ட் அவங்க கிட்ட என்னுடைய ப்ராஜெக்டோட ஃபீட்பேக் நான் கேட்டுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை தாண்டின உடனே நீங்கள் அவங்க கிட்ட கேட்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் கேட்க முடியல அப்படின்னாலுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் ரியலி யூ கேன் ஆஸ்க் தெம். ஸோ அப்போ அவங்க கிட்ட சார் இந்த மாதிரி நான் ஒரு ஜாபுக்கு லுக் பண்ணுறேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட பேசலாம். அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு சப்போஸ் இந்த டூல்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அவங்க கிட்ட கேட்கறது மூலமாக தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சீரியஸ் யூ ஆர். ஸோ இது இதெல்லாம் அந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அதை வந்து ஷோகேஸ் பண்ணி மற்ற பீப்புளோட ஜஸ்ட் டைரெக்டாக அவங்களுக்கு போயிட்டு எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு உங்களை ரெஸ்யூமே அனுப்புறதுக்கு பதிலாக உங்களுடைய ப்ராஜெக்டை உங்களோட ஒரு போஸ்டா இல்லைனா ஒரு ஆர்டிக்கலா நீங்கள் கண்டினியூஸாக ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதோ உங்களுடைய ப்ராஜெக்டை லைக் பண்ணுறதோ
உங்களோட இன்சைட்ஸ் அவங்க தெரிஞ்சுக்க விரும்பும் போது நீங்க ஒரு ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ப்ரொஃபஷனலிசம்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சி டோன்ட் திங்க் யூ ஆர் அ ஃப்ரெஷர். நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ வில் கெட் அ ஜாப் ஆன் திஸ் டேட்டா. பிகாஸ் இங்க வந்து நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. பட் ஒரு கம்பெனிக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் இங்க கிடையவே கிடையாது. நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்கில்ஸும் பிளஸ் அதை எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தீங்க அப்படின்னா 2025ல ஒரு டேட்டா அப்படின்ற ஃபீல்ட்ல ஜாப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். டேட்டா ரிலேட்டடான வீடியோஸோ இல்லை அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.